alaikum and hello everyone. I'm Asma from ASMA'S KITCHEN. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சிம்பிளான சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு prawn biryani தான் பார்க்க போறோம். லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ingredients கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏலக்காயும் இல்லை அண்டு தயிர் கூட இல்லை. இதெல்லாம் இல்லாமலே நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஒரு 10 மணிக்குள்ளே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சீக்கிரமாக போயிட்டு வந்து மற்ற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ கடையிலலாம் இருக்கும் பார்த்திங்களா ரோட் சைடில், அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இது போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான். கடையிலெல்லாம் விற்கக்கூடிய அந்த ரெடிமேட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதோ ஒரு நல்ல ஸ்மெல் வரும், நல்ல கமகமன்னு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். அது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் தான் வறுக்கணும். இது வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல் வந்துடும், பிரியாணியோட ஸ்மெல்லே. ஸோ இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கணும். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு எறாலாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக எறா தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயே தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எறாவோட அந்த ஸ்மெல்லு, அப்புறம் எறாவில் பார்த்திங்கன்னா எறா போட்டதுக்கப்புறம் தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வந்து இது குக் பண்ணிக்கலாம். பிரியாணி மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ எறாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா வந்து எறா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எறா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மற்ற திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஆல்சோ என்கிட்ட இல்லை, நான் கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இதெல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். பிரியாணியில் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லியும் புதினா தான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து பிரிஞ்சி ஏலக்காய்லாம் ஆட் பண்ணலை, அதனால கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் பிரியாணியில் இந்த மசாலாலாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு ப்ரான் பிரியாணிக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணியதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக அந்த மசாலாலாம் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தயிர் கூட இல்லை, ஸோ அதனால் நான் வந்து தயிர் ஆட் பண்ணலை. ஸோ தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தயிர், இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இல்லாதவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக சிம்பிளாக பிரியாணி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வருது. சம்டைம்ஸ் எதுவுமே வாங்க முடியாமல் கடைலாம் மூடிடுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக பிரியாணி செய்கிறேன். பட் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு.
இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கப் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அது ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தான் நம்ம எப்போவுமே பிரியாணி செய்யணும். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த கப்பில் வந்து ரைஸ் எடுப்பேன். ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா இல்லை நீங்கள் வந்து 2 கப் அப்புறம் 2.5 கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா. இந்த கடாயிலேயே பிரியாணி செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு தண்ணி வந்து மெஷர்மெண்ட் தேவை, அளவு பதம்லாம் வேணும். பட் நீங்கள் வந்து தனியாக ரைஸ் குக் பண்ணி மசாலாவில் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லை தண்ணி பதம்லாம், நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் பிரியாணி கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பூந்தி பவுடர் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கலர் போடுறதுனால ஸோ கொஞ்சமாக இந்த பிரியாணி கலர் வரும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு கொதி விட்டுடலாம். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பிரியாணி ரெசிபிலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதி வரட்டும். ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு இதை வந்து தம் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கவர் பண்ணிடணும். இதை நல்லா வந்து லிட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ஸோ நான்ஸ்டிக் குக்வேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரான் பிரியாணி, எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமலே நம்ம வந்து சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த பிரியாணி ரெசிபி ஆல்சோ ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.